கதையின் தலைப்பு காலியாக இருந்த ஜாடி மற்றும் முன்னுரிமைகள். ஒரு புத்திசாலி பேராசிரியர் தனது மாணவர்கள் முன் ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியுடன் நின்றார். எதுவும் பேசாமல் அவர் அந்த ஜாடியில் பெரிய கற்களை நிரப்பினார். ஜாடி முழுவதும் நிரம்பியது. அவர் மாணவர்களிடம், ஜாடி நிரம்பிவிட்டதா என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் ஆமாம் என்று தலையசைத்தனர். பின்னர் அவர் சிறிய கற்களை எடுத்து ஜாடியில் போட்டார். அவை பெரிய கற்களுக்கிடையில் சரிந்து உள்ளே சென்றது. மீண்டும் அவர், இப்போது ஜாடி முழுமையாக நிரம்பிவிட்டதா என்று கேட்டார். மாணவர்கள் தயங்கி ஆமாம் என்றனர். பிறகு அவர் ஒரு பை மணலை எடுத்துக்கொண்டு ஜாடியில் கொட்டினார். அது மீதமுள்ள இடங்களை நிரப்பியது. மாணவர்கள் சிரிக்கின்றனர். பேராசிரியர் ஞானமிக்க புன்னகையுடன் கூறுகிறார், இந்த ஜாடி உங்கள் வாழ்க்கையை குறிக்கிறது. பேராசிரியர் ஜாடியை காட்டி, பெரிய கற்கள் என்பது உங்கள் குடும்பம், உடல்நலம் போன்றது. சிறிய கற்கள் என்பது உங்கள் வேலை மற்றும் நட்புகள் போன்றவை. பேராசிரியர் கூறினார், மணல் உங்கள் அற்பமான கவலைகளை குறிக்கிறது. நீங்கள் முதலில் மணலை நிரப்பினால் முக்கியமானவற்றிற்கு இடம் இல்லாமல் போய்விடும். மாணவர்கள் தற்பொழுது வாழ்க்கையில் உண்மையாக முக்கியமானவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டனர். கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், முக்கியமான விஷயங்களை முதலில் செய்ய வேண்டும், இல்லையெனில் அவற்றிற்கான இடம் இல்லாமல் போய்விடும். நன்றி.